ஒரு பையன் ஒரு 12 வயசுலேருந்து இறைவனுடைய சன்னிதானத்துக்கு வர்றான். வர்றான். விவரம் தெரிஞ்சதுலேருந்து இறைவனோட சன்னிதானத்தில் இருப்பான். விளையாட்டு பையன். விளையாடுவான், பிடிப்பான், வேண்டுவான், தப்பு தவறுன்னு எல்லாம் தெரியாமல் ஏதோ விளையாண்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மெச்சூரிட்டி ஆகும்போது இறைவனை வழிபடுறான். இறைவனை வழிபடும்போது தவிர்க்க முடியாத காரணத்தினால கல்யாணம் பண்ணிக்கிறான். இதுக்கு படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிடைச்ச கூலி வேலைக்கு போவான் வருவான். பயங்கரமான ஆண்மை உள்ள பையன், நல்ல வீரம் உள்ள பையன், நல்ல ஆரோக்கியமான பையன். அவனுக்கு திருட தெரியாது, பொய் பேச தெரியாது, பித்தலாட்டம் பேச தெரியாது, சத்திய நேர்மை தரும் பிரகாரம் இருப்பான். இறைவனை கும்பிடுவான். எப்போ ஒரு நாளைக்கு பூகுது வாங்கி போடுவான் படத்துக்கு, அவ்வளோதான். இறைவனை கும்பிடும்போது கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. கஷ்டமான வாழ்க்கை. சம்பாதிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, சினிமாவுக்கு போக வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இப்படியே வாழ்கிறான். அவன் உழைச்ச காசில் தான் பண்ணுறான் இத்தனையுமே. அப்படி இருக்கும்போது அவனுக்கு கடவுள் ஒரு வழி காட்டுறாரு. என்ன இவன் இப்படியே இருக்கான், இவன் நம்ம பக்தனாச்சே, நல்ல பையனாச்சே அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வர்ற அளவுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. அப்பவும் அதே மாதிரி தான், சாப்பிடுவான், பிடிப்பான், ஜாலியாக இருப்பான், நல்ல விதவிதமான துணிகள் போடுவான், அப்படியே இருப்பான். காலங்கள் ஓடும்போது அவனுக்கு குழந்தைக்காயிருது, அவனுக்கு மீடியமான வயசாகுது. வேறு என்ன பண்ணுறது? புத்தி கொடுக்குறாரு. சீட்டை போடு, அதை பண்ணு, இதை பண்ணு, ஓவர் டைம் செய் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கூடி வரும்போது வீடு கட்டுறான். சொந்தமாக வீடு கட்டுறான், சொந்தமாக 2 வீலர் வாங்குறான், சொந்தமாக வாழ்கிறான். எல்லாம் உழைச்ச காசில் தான் பண்ணுறான். யாரோட இதில் இல்லை, உழைச்ச காசில் பண்ணுறான். வயசு 60 ஆகுது. 60 ஆகும்போது நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், நிம்மதியாக இருக்கிறான். இது என்ன காரணம் தெரியுங்களா? எதுனால தெரியுமா? சத்திய நேர்மை தர்மம், பொய் பித்தலாட்டம் உருட்டல் ஒருத்தரை கெடுக்கிறது இல்லை. நேர்மையாக கடவுள் என்ன வழியில் வகுத்தாரோ அந்த வழியில் நடந்தங்காட்டி அவன் 60 வயசு 65 ஆகும் கூட இன்னும் அவன் நோய் வாய்ப்படாமல் ஜம்முன்னு இருக்கான். வாழ்க்கை கடவுள் வச்சுருக்காரு, அவனை கடவுள் வச்சுருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, பித்தலாட்டம், பொறுக்கித்தனம், இந்த மாதிரி கேப் மாதிரித்தனம், ஒருத்தனை ஏமாத்துறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருந்தால் இறைவன் மானிடனாக பிறந்தவனை நல்லபடியாக பார்த்துக்குவாருன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.